கட்டு தடி செல்லமே இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நான் இப்போ ஸ்க்ரீனில் அப்படியே எடுக்க மாதிரி ஒரு சூப்பரான அட்ராக்டிவான வீடியோ எடிட்டிங்க உங்கள் ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் இருக்கும். பட் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணி விடுறேன். இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Shall we start? இந்த வீடியோ எடிட் பண்ண Alight Motion ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட்டுமே இங்க இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க லிரிக்ஸ், பீட் மார்க் அண்ட் மியூசிக் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நாம இப்போ ஒரு போட்டோ ஆட் பண்ண போறோம். ஸோ கீழே இருக்க பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ நம்ம ஃபுல் ஸ்கிரீன் மாத்தணும். சோ ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். நீங்க இதுக்கு மேல ஜூம் பண்ணனும்னு நினைச்சா உங்க 2 வரல வச்சு ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ நம்ம ஃபர்ஸ்ட் பீட் மார்க் வரைக்கும் டிராக் பண்ணனும். சோ மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து போட்டோட எண்டுக்கு வந்துரும். மறுபடியும் மேல ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். இந்த இடத்துல வச்சு கீழ இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போட்டோ வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் வரைக்கும் டிராக் ஆயிடும். இதே போல நீங்களும் டிராக் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த போட்டோவை லாங் பிரஸ் பண்ணி லிரிக்ஸ் கீழயும் ஆடியோக்கு மேலயும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சிட்டு இப்போ டைம்லைன்ல ஃபர்ஸ்ட் பீட் மார்க்ல வச்சு கீழ இருக்க பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி எடிட் பண்ண போற இன்னொரு போட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த போட்டோவை ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துரும். நம்ம அடுத்த பீட் மார்க் மேல வேற போட்டோ ஆட் பண்ணனும். ஆனா நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண போட்டோவே அடுத்த பீட் மார்க் மேல வரதால அத ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். சோ அதை எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழ கட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல 3வது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரைட் சைடுல இருக்க போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ நீங்க அடுத்த போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சோ गाइस இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து வர எல்லா பீட் மார்க்ஸ்லயும் உங்க போட்டோஸை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்ஸ்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோஸ்க்குலாம் நம்ம ஷேக் எஃபெக்ட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் ப்ரெஷரை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 போட்டோ ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் இருக்க போட்டோ கிளிக் பண்ணி கீழ எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த போட்டோல இருக்க எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்து போய் நம்ம போட்டோல ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரெஷரை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு இப்போ 3வது இருக்க போட்டோ கிளிக் பண்ணி மேல இருக்க பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இந்த லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரெஷரை கிளிக் பண்ணி மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். இப்போ இங்க இருந்து 4 போட்டோ விட்டுட்டு 5வது போட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேல இருக்க பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்டா கீழ பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருக்க கலர் ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி இன்னொரு 3 போட்டோ விட்டு அதுக்கு அடுத்து இருக்க போட்டோ கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் 3 போட்டோ விட்டு அதுக்கு அடுத்து ஒரு போட்டோ கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் பேக் வந்துட்டு 3 போட்டோ விட்டு லாஸ்டா இருக்க போட்டோ கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस இதே போல நீங்களும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் அவுட் ப்ரெஷரை கிளிக் பண்ணி 2வது இருக்க போட்டோ கிளிக் பண்ணி அதுல இருக்க எஃபெக்ட்டை நார்மலா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரெஷரை கிளிக் பண்ணி மேல இருக்க ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் பீட் மார்க்ல ஆட் பண்ணி இருக்கிற போட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி இன்னும் எந்த போட்டோஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணாம இருக்கோ அந்த போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க.
சோ गाइस நான் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா போட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா ஓவராலா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படினா கீழ எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா கொஞ்சம் லோட் ஆகி கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க வீடியோ வந்து கேலரியில சேவ் ஆயிடும். சோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படினா நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுன வரும். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.